அதாவது திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்க அதிமுகவை கூப்பிடுவோம், மாநாடு நடத்துவோம், ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைசேறுகள் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அது அட்மிட் தான், நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு, ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு டிராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஆரம்பிக்கும் பொழுது நாங்க அதிமுகவையும் கூப்பிடுவோம், எல்லாரையும் நாங்க கூப்பிடுவோம், நாங்க ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின், தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்த உடனேயே சிரித்து போய்விட்டார்கள் என. ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கை எப்படி பேச போகிறீர்கள்? என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க போகிறீர்கள்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால், நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன். அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம். இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன, அதே மாதிரி இன்னைக்கு மது விலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படிச்சேன். இந்த மது விலக்கு மாநாட்டுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர்ஸ். அதனால என்ன நடக்குது, ஒரு மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்ப சொல்றாங்க. அப்பவே கலைஞர் எங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, இப்ப 6 சீட்டுன்னா கையெழுத்து வாங்கினாங்க, எங்க கொடி கம்பத்தை ஏத்த விட மாட்டேன்றாங்க. ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சீரிய சிறுத்தை அப்ப சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வரமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போயிருக்கிறது. இதுதான் இதுல ஒரு பெரிய இம்பாக்டும் ஒண்ணும் இல்ல, ஏதோ இடையில ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மதுவிலக்கு மாநாடு எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக, எப்படி நாங்க நெருக்கமா இல்ல, உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போறோம், நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம். எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது. 3.5 வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரல, இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா 2026 பக்கத்தில் வந்து விட்டது. எல்லாவற்றிற்கும் இன்னொன்னு சொல்றாங்க, தேசிய மது கொள்கை வேணுமா, தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா. ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும் போது அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க, தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்ப தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா? உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது, மாநில சுயாட்சி எங்கே போகிறது? ஆக சும்மா அந்த பந்து அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசுல எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எங்களது கருத்து. நாங்க யாருக்குமே வாழ்த்து சொல்ல, இப்ப நான் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். இல்ல பெரியார் கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருந்தாலும் தம்பி கருப்பு சட்டை போட்டு நீங்கள் கேட்பதெல்லாம் நாங்கள் காவி கொடியை ஏந்துபவர்கள் வாழ்த்து சொல்வதில் தவறில்லை. அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் காவிகளின் வாழ்த்துகள்னு சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நாங்க அட்மினிஸ்ட்ரேஷனும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம், அட்மினும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். அதனால அதாவது அட்மின்ன்றது எனக்கு இவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்கள் அதை பத்தி சொன்னதா கேள்விப்படல. இது தாங்க ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதை அட்மிட் செய்ய முடியாம அட்மின் மீது பழி போடுகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அது பரவலாகி கரோனாவோட மிகப்பெரிய வைரஸ் ஆகி எல்லா இடத்துலயும் போய், அது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக டெஸ்க்ல போய் உட்கார்ந்து ஆட்சியில பங்கு கேட்கிறாங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறோம்னு நம்ம நினைச்சது போய் குத்திருச்சுப்பா, என்னமா நம்ம எடுத்துருவோம், அட்மின் பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நாடகம் தான். அதைத்தான் நான் பாக்கிறேன்.
தமிழகத்துல ஒரு எதிர்மறை அரசியலை கொண்டு சென்றதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பங்கு இருக்கிறது. பொய்யையே அரசியலாக கொண்டவர்கள் 3 படி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எத்தனை படி கொடுத்தாங்கன்னு தெரியும், எங்க கொடுத்தாங்கன்னு தெரியும். அதே மாதிரி நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டு அவர் லட்சம் கையெழுத்து வாங்குவேன்னு பொய் சொன்னவர்களும் அவர்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு மதுவிலக்கு நம்மளாலாம் கொண்டு வர முடியாது, ஆனா மதுவிலக்கு மாநாடுல நம்ம கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்பவர்களும் அவர்கள் தான். ஒரு எதிர்மறை அரசியலை தமிழகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் 1967ல எந்த காங்கிரசுக்கு இறுதி யாத்திரை நடத்தினாங்களோ அந்த காங்கிரஸையும் தோல்ல சுமந்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற ஒரு சாதுரியமும் அவர்களிடம் இருக்கிறது என்பதையும் தெரிவித்து, எந்த எமர்ஜென்சிக்கு எதிராக சிறையில் இருந்தார்களோ அந்த எமர்ஜென்சி கொண்டு போவர்களையும் கைகளை இறுக பிடித்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்பதையும் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆக இன்று தேர்தல் என்றாலே தேர்தல் அரசியலை மட்டும் நோக்கி அது வந்து மணி பவர் மசில் பவரை வைத்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள். அதனால் எங்களை பொறுத்த மட்டில் தேசிய கொள்கையோடு கூடிய மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த விழா கொண்டாடும் பொழுது நாங்கள் இன்னொரு உறுதிப்பாட்டை எடுக்கிறோம். திராவிட அரசியலை தாண்டி திராவிட மாநில அக்கறையோடு கூடிய தேசிய அரசியல் இன்னும் அதிகமாக வேகம் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். நான் தெலுங்கானா மாநிலத்துல இல்ல இதைத்தான் அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை, தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும், இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமா. நான் போன வாட்டி பார்த்தேன், அண்ணன் ஸ்டாலின் வந்து ஓணம் வாழ்த்து மலையாளத்துல சொல்லியிருந்தார். நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ள வருமா மும்மொழி கொள்கைக்குள்ள வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஆக இன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவரு வந்து போட்காஸ்ட் ஹிந்தியில பண்ணார். தயாநிதி மாறன் ஹிந்திக்காரங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல ஹிந்தியில போஸ்டர் வச்சு ஒட்டினாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், எத்தனை அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழக அமைச்சர்களின் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்ற இருமொழி கொள்கை மட்டும் படிக்கிறீர்கள்? நீங்கள் தனியார் கல்லூரி பள்ளிகளில் படிக்க வைக்கவில்லையா? தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை? நீங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரியில எல்லா பள்ளிகளையும் சிபிஎஸ்இ ஆக்கியிருக்கோம், எல்லா பிள்ளைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆக இந்த ஏழைகளுக்கு ஒரு கல்வி, ஏற்றம் பெற்றவர்களுக்கு ஒரு கல்வி, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு ஏமாற்று வேலை என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். அதுல இருமொழி கொள்கை தம்பி விஜய் வந்து அப்ப நான் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் என்னோட படம் ஓடும், வேற எங்கேயும் நான் வந்து என்னோட படம் மொழி மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல அப்ப உங்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது மாணவர்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் நான் தெளிவா சொல்றேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதி சொன்னார். ஆக பாரதி தமிழை குறைத்து மதிப்பிட்டாரா? 18 மொழிகளுக்கு மேல கற்றுக்கொண்டார். ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள தமிழ் மேன்மை அடையுமே தவிர தமிழ் குறையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆக தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டியை தாண்டுனா யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கிடைக்க வேண்டான்றதுல திராவிட முன்னேற்ற கழகம் குறியா இருக்கிறாங்கன்றதான் என்ன கருத்து. அப்படிதான் தெரியுது. ஏன் போவாருன்னு என்ன, அவர் தான் சாயலை சாயமாக பூசிக்கொண்டாரு இப்பவே. அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? 2 பேரும் விடுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் விடுவாங்களா நான் கேட்கிறேன். சினிமாயே திரைப்படத்தையே திரையிட விட மாட்டேறாங்க, ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தேசியத்துக்கு கூட வந்தாலாவது
ஓகே நம்மளாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோம் இருக்கோம். திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான். யாரு இல்ல, நாங்க எங்கள் கட்சி தலைமையில கூட்டணி அமைப்போம். எங்களை மத்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும். 2026க்கு என்ன அதிக நாட்கள் இருக்கிறது. இன்னும் இது மாதிரி அண்ணன் திருமா என்ன ஒரு பல்ட்டி அடிக்க போறாரு, தம்பி விஜய் என்ன நிறத்தை மாத்த போறாரு, இதெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. நிறைய விஷயங்கள். காலையில ஒரு மாதிரி இருக்காங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க, இரவு ஒரு மாதிரி இருக்காங்க. டாஸ்மாக் கடைக்கு பக்கத்துல இல்ல, தனியாவே தான் சொல்றாங்க அரசியல் கட்சி தலை. அதனால எல்லாரும் எப்படி மக்களை பார்ப்போம். அப்ப நாங்க அமைதியா இப்போ நாங்க 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டு இருக்கோம். இல்ல, நாங்க எப்பவுமே எதிர்மறை அரசியல்ல எங்களுக்கு விருப்பம் கிடையாது. நேர்மறை அரசியல்ல தான் எங்களுக்கு விருப்பம். அதனால நாங்க நேர்மறை அரசியல் தான் நாங்க செய்கிறோம். கட்சி ரீதியாக நாங்க நேர்மறை அரசியலை தான் செய்கிறோம். அப்படிப்பட்ட கொள்கைகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம். ஆனா ஏன் ஆரம்பத்திலே அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர் இன்னும் கொஞ்சம் பரந்துபட்ட நிலைப்பாட்டோட, இன்னும் கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவர் கொண்டு போயிருக்கலாமோ, முதல்லயே ஒரு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டாரோ அப்படின்றது எனக்கு. அது திரைக்கதை வசனம் போது அவர் சஸ்பென்ஸா இருக்கணும். இந்த சஸ்பென்ஸை முதலிலேயே உடைச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அந்த சஸ்பென்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்ல, எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்க மிலாதி நபி வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.